இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு டிசிஷன் மேக்கிங்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். அதாவது வீட்டுல பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்க. அவங்களுக்கு செல்போன் கொடுக்க கூடாதுங்கிறது இவளின் நினைப்பு, அம்மாவுக்கு நினைப்பு. ஆனா தாத்தா பாட்டி லீவுக்கு போனாலோ செஞ்சாலோ செல்போன் அந்த பேரன் பேத்தி மேல கொடுத்து மொத்தம் அவங்க செல்போனுக்கு அடிக்ட் பண்ண வச்சிடுறாங்க. இப்ப பசங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அந்த அப்பா அம்மாட்ட அந்த தாத்தா பாட்டி அவங்ககிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க வீட்டுக்கு அனுப்பாம வச்சுக்கினாலும் கோச்சுக்குருவாங்க. இதை எப்படிதான் டீல் பண்றது அப்படிங்கறதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, எங்கேயோ நம்மையும் அறியாம ரிசல்ட் எதிர்பார்க்கணும், ப்ரொசீஜரை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறதுதான் கண்ணன் சொன்னானே தவிர, நீ ப்ரொசீஜரை சரியா பண்ணுனா ரிசல்ட் உனக்கு வந்துடும் கண்ணன் எங்கேயுமே சொல்லல. ரிசல்ட் நீ நினைக்காத, ரிசல்ட் எதிர்பார்க்காத, ரிசல்ட் உனக்கானது இல்லை, ரிசல்ட் எனக்கானது, ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாத, ரிசல்ட்டை போய் குப்பையில போடு, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணணும்? ப்ரொசீஜரை மட்டும் என்ஜாய் பண்ணணும். அதுதான் அவன் சொன்னது. அப்ப இங்க ப்ரொசீஜர் என்னன்னா, 2 விதம். பசங்களை செல்போனு கொடுக்காமல் இருப்பது. 2வது, தாத்தா அந்த அப்பா அம்மாட்டையோ இல்ல அத்தை மாமாட்டையோ அந்த செல்போனு பசங்கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுது. ஸோ இந்த ப்ரொசீஜரை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா நமக்கு சோர்வு வராது, டென்ஷன் வராது, ஒரு எரிச்சல் வராது. நம்ம ப்ரொசீஜரை பண்ணிடுறோம், பண்ணிட்டு அங்க ரிசல்ட் பார்க்க ரிசல்ட் 0 டென்ஷன் ஆயிடுது. ரிசல்ட் தான் எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டான். அப்ப ரிசல்ட் 0 நான் டென்ஷன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப ரிசல்ட்டுக்காக தான் நான் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்ப ரிசல்ட்டுக்காக பண்ணலைன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் கூட இருக்கிற வரைக்கும் செல்போனை தரமாட்டான். அதுக்கப்புறம் செல்போனை பார்த்ததினால் ஏற்படும் பாதகங்கள், பார்க்காமல் இருப்பதினால் ஏற்படும் நன்மைகள், இதை நல்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பான். புரியணுமா புரியாதாங்கிறது ரிசல்ட். அந்த ப்ரொசீஜரை மட்டும் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதே மாதிரி அங்க கூப்பிடுறாங்க, எப்ப பேரம்பேத்தி அனுப்பு, லீவு தானே அப்படின்னா, தயவு செய்து அவரிடம் போன் கொடுக்க கூடாது, கொடுத்தா இனிமேல் கொடுத்தா நான் அடுத்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறது. அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஆனா அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது செகண்டரி. ஆனா இங்க ப்ரொசீஜர்ல தோல்வி ஏற்பட்டுருது, ஒரு சலிப்பு வந்துடுது. சலிப்புலாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாளைக்கு டெய்லி 7 மணி நேரம் தூங்குறோம், டெய்லி 7 மணி நேரம் தூங்குறோம், எதுக்கு இன்னைக்கு தூங்கிட்டு சலிப்பு வருதா? அதே தூக்கம்தான், ஆனா ஒன்னே தூக்கம், அதுவே 7 நிமிடம் பண்றோம், சலிப்பு இல்லை. ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுறோம், காலையில மத்தியானம் சாயங்காலம், மறுபடியும் காலையில மத்தியானம் சாப்பிடணும். என்னடா இது, சாப்பிட்டோம் மறுபடியும் பசிக்குது, ஐயோ சாப்பிட்டோம் மறுபடியும் பசிக்குது, எத்தனை வாட்டிதான் சாப்பிடுறது, பசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோமா? சொல்லல. எத்தனை வாட்டிதான் தண்ணி குடிக்கிறது, தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு, சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த தண்ணி குடிக்கும் போது குடிக்கிறத என்ஜாய் பண்ணிடுறோம். அதனால திருப்பி தாகம் வரும்போது நமக்கு பெருசா தெரியல. பசிக்கும் போது உணவை சாப்பிடும் போது என்ஜாய் பண்ணிடுறோம். அதனால மீண்டும் பசிச்சா நம்ம கஷ்டமா இல்லை. அதைதானே சாப்பிட்டோம், அது கூட மறுபடியும் பசிக்குது அப்படின்ட்டு எவனும் சலிக்கல. பசிக்குதா, சூப்பர், என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே தான் தூக்கம் வந்தது, இன்னும் நேற்று தானே தூங்கணும், மறுபடியும் இன்னைக்கு தூங்கணுமா அப்படின்னு சலிக்கல. ஏன்னா தூக்கத்தை என்ஜாய் பண்றான். அப்போ ஒரே விஷயத்த திரும்பி 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 சலிக்காம ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்? ப்ரொசீஜரை என்ஜாய் பண்றான், அதனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு தடவை குழந்தைகிட்ட சொல்ல வேண்டியது, ஒரு தடவை தாத்தா பாட்டிகிட்ட சொல்ல வேண்டியது, அவங்க கேட்கல அப்படின்னு டென்ஷன் ஆயிடும். அப்ப எப்படி திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த என்ஜாய் பண்ணி பண்ணும்போது ஒரே விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேனோ, அந்த விஷயத்தை முழுக்க முழுக்க ரிசல்ட் எதிர்பார்க்காமல் ப்ரொசீஜரை என்ஜாய் பண்ணி நான் செய்ய வேண்டும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி ரிசல்ட் எதிர்பார்க்காம இருந்தா சூப்பரா ஒண்ணு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அவங்களோட பசங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரியும். தாத்தா பாட்டியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரியும்.
ஒரு சர்க்கஸ் மாஸ்டர் சிங்கம், புலி, யானை, நாய், பறவைகள் அப்படின்னு வெறும் 5 அறிவு ஜீவன்களையே ஈஸியா அவன் வழிக்கு கொண்டு வந்துடுறான். அது யானை கூட சர்க்கஸ் பண்ணுது, அவ்வளவு பெரிய உடம்பு வச்சு. அப்ப எல்லாத்தையும் தான் வழிக்கு அவன் கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? 2 விஷயம். அவன் முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வர்றான். அந்த ஒரு மிருகத்தோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அவனுக்கு புரியுது. இங்க நமக்கு புரியாததுக்கு காரணம் என்ன? ஒரு தடவை நானாவது பண்ணுவேன், ரிசல்ட் வரணும், வரலன்னா வெக்ஸ் ஆயிருவேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் புரியாது. அப்போ ப்ரொசீஜரை மட்டும் எப்படி டெய்லி 3 வடை சாப்பிட்றோமே, டெய்லி குடிக்கிறோமே அப்படின்னா, அதை குடிக்கிறத எவன் என்ஜாய் பண்றானோ அவன் தான் டெய்லி குடிப்பான். இல்லைன்னா குடிப்பதுக்கும் சலிப்பு வந்துடும். ஆமா அப்படின்னு. இப்ப எவன் ஒருத்தன் ப்ரொசீஜரை என்ஜாய் பண்றானோ அவனுக்கு சலிப்பு வராது. அப்ப மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த கொசு எடுத்துக்கோங்களேன், அது எப்படி ஒரு முயற்சி பண்ண முடியுமா? எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நைட்டு ஃபேனை போட்டுருவோம், 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த ஃபேன் ஏதாவது கரண்ட் கட் ஆகி ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா அந்த 2வது 3வது நிமிஷம் கொசு அப்படியே காதல ரீங்கார வச்சு கடிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு என்ன பெரிய டவுட்னா, காத்து அடிச்சுட்டு இருக்கு. அப்ப கொசு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், ஐயோ காத்தடிக்குத போயிடும், ட்ரை பண்ணோம். 9 மணிக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம், நம்மளை கடிக்க காத்தடிக்குது, போயிடும். அப்ப எவ்வளவு நேரம் தான் ட்ரை பண்ணோம்? ஒரு 9 வரைக்கும் ட்ரை பண்ணோம். என்னதான் இந்த சைடு காத்தே வந்துட்டு இருக்கு, நம்ம வேற பக்கம் பார்த்து போயிடலான்ட்டு அது போயிருக்கணும். ஆக்சுவலா நைட் 1 மணிக்கு பவர் கட் ஆகும்போது ஆஹா காத்து அடிக்கல சர்ன்னு உள்ள வருதுன்னா, அப்ப அந்த 1 மணி வரைக்கும் அது ஒரு முயற்சியில இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். ட்ரை பண்ணி பார்க்குது, காத்தடிக்குது, நிக்குது. ட்ரை பண்ணி பார்க்குது, காத்தடிக்குது, நிக்குது. எப்ப? 1 மணி 2 மணி வரைக்கும் எப்ப கரண்ட் கட் ஆனாலும் வந்துடும். என்ன ஒரு முயற்சி, நான் ஸ்டாப்பான ஒரு முயற்சி. ஆனா நம்ம இங்க இந்த முயற்சியில 0. ஏன்னா எடுத்தோம்னா நான் ஒண்ணு பண்றேன், ரிசல்ட் வந்துடணும், நான் சொல்றேன், ரிசல்ட் வந்துடணும் அப்படின்னா முடியாது. ப்ரொசீஜரை என்ஜாய் பண்ணிட்டே இரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க 2வது பாயிண்ட். அப்படி ரிசல்ட் எதிர்பார்க்காம இருந்தா சர்க்கஸ் மாஸ்டர் மாதிரி உங்களால் அந்த தாத்தா பாட்டியும் அந்த பேரன் பேத்தியோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் முழுமையாக எளிதாக கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். அந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸை வச்சு எளிதாக அவங்களை கையாளலாம். இப்ப நமக்கு ஸ்ட்ரென்த் வீக்னஸே தெரியல, அதனால எப்படி கையாளணும் எனக்கே தெரியல. அவங்க மேய்ச்சிட்டு போயிடலாம். பசங்களுக்கு சூப்பரா தெரியுது ஸ்ட்ரென்த் வீக்னஸ். அம்மா அப்பாவோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ், அம்மாட்ட என்ன சொல்லணும், அப்பாட்ட என்ன சொல்லணும், எங்க தாத்தா பாட்டிட்ட என்ன சொல்லணும், தெளிவா டார்கெட் பண்ணிடுறான் நம்மள. நம்ம ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அந்த பசங்களுக்கு தெரியுது, ஆனா நமக்கு தெரியல. அதுதான் இங்க ஒரு அறியாம. அப்ப ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ரொம்ப சிம்பிளுங்க. சில விஷயங்கள் நேற்று கூட ஒரு பையன் பீச் போயிருந்தோம். இன்னும் ஒரு வயசு இருக்கும், 2 வயசு இருக்கும். பயங்கர சுறு ஒரு இடத்துல நிக்கல, ஓடிக்கிட்டே இருக்கான் பீச்ல. எனக்கே கஷ்டமா இருக்கு. அப்ப அவங்க அப்பா அம்மா 24 மணி நேரம் பின்னாடி ஓடிட்டு தான் இருக்கணும். அது ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அவங்க அம்மா ரொம்ப குண்டா இருந்தா, இவனுக்கு 2 வயசு ஆனவொன்னு அவ இழைச்சிட்டா. அப்பதான் புரிஞ்சது, இவன் பின்னாடி ஓடி அவ இழைச்சிட்டான். ஸோ அப்போ இழைச்சவன்னா உட்காந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். பயங்கர உட்காந்து பிடிச்சி உட்கார வச்சோம்னா சவுண்ட் அலறுது, பயங்கர வீம்பு, கேட்கவே மாட்டேங்கிறான், அழுகுறான், கத்துறான், கதறான். அப்ப எல்லாரும் அந்த பீச்ல இருக்கிறவங்க நம்மளை நோக்கி பாக்குற அளவுக்கு ஒரு பயங்கர இது பண்றான். என்ன பண்ணே தெரியல, என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல. உடனே அந்த அம்மா சொல்லுது, செல்போனை கொடுத்துருங்க, உட்காந்துருவான். அவன் அப்பனுக்கு இப்பயே செல்போனா அப்படின்ட்டு அவனுக்கு கொடுக்க மனம் இல்லை. அப்புறம் அதுக்கு ஒண்ணு சொல்லுது அவங்க அம்மா, இல்ல அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருங்க, தின்னுக்கிட்டே உட்காந்துருவான். அவன் பாக்குறான், இங்கெல்லாம் இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் என்னால வாங்கிட்டு, அவன் கஞ்சம் வேற, பிளஸ் இங்க ஜங்க் ஃபுட், அவர் ஹைஜீனிக் ஆளு, இங்க இருக்கிற இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் என்னால வாங்கி தர முடியாது அப்படின்ட்டு அவன் வாங்கி தர மாட்டேங்கிறதுல தெரியாது. அப்போ அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, அவன் வீக்னஸை கண்டுபிடிக்கிறானா. இந்த வீக்னஸ் இப்படி கண்டுபிடிக்கிறது இப்படி இந்த அளவுக்காக வீக்னஸ் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா அதுவே தப்பு. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சுன்னா ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்துடுது. செல்போனு கொடுத்தா ஒரு பிரச்சனை, அவன் அமைதியா உட்காரணும்.
அமைதியா உட்கார்றதுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தீர்வை கண்டுபிடிக்க சொன்னா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு அடிக்ஷனை கூட்டி விடுறது. இப்போ செல்போனுக்கு அடிக்டாமா, அப்புறம் சாப்பிட்றதுக்கு அடிக்டாமா, அப்ப அதை எங்க இருந்து தீக்க பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் இல்லையா? அப்ப பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் இருக்கும். அப்படிங்கும்போது அவன் துரு அப்படின்னா அந்த வாதாட்டத்துல இந்த ஃபியர் நேச்சர் உள்ள இருக்கு. டக்குன்னு அந்த மண்ணுல லைட்டா அந்த கை மண்ணுக்குள்ள விட்டு கையை ஆட்டின உடனே அது பூச்சின்னு நினைச்சு பயந்தவன் தான். அதோட அடங்கி மண்ணிலே கால் வைக்கல, அப்படியே உட்காந்துட்டான். இங்க சூடம் பூச்சி இருக்கு போல, அவ்வளவுதான் ஜாலி. சொன்னாரு, ரொம்ப ஆட்டம் போட்டா இந்த மாதிரி பூச்சி தடுக்கணும், நிதானமா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம்னா பையன் இல்லை, அவனாட்டு உட்காந்துருக்கான். அதுதான் அவனுடைய வீக்னஸ். அப்ப இந்த வீக்னஸ் நமக்கு தெரியறதே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, சில பசங்க வீக்னஸ் இருப்பான், அடிச்சா தும்சம் பண்ணா எகிர்னா போயிட்டே இருப்பான். ஆனா அம்மா உம்முன்னு ஆயிட்டா, அம்மா பேச மாட்டேங்கிறா, அம்மா முகம் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னா உள்ள கட கட கடன்னு ஆடிடும். அது காந்தியை சொல்ற. காந்தி எதிர்க்கவே மாட்டான், ஆனா பிடி கொடுக்க மாட்டான். கம்முன்னு ஆயிடும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, கேரே பண்ண மாட்டான். இல்ல சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி அவன் ஸ்ட்ரென்த் வீக்னஸை பார்த்து அவனை அடிக்கணும். இதை எல்லாமே விளையாட்டா பண்ணணும், சலிக்காம பண்ணணும். எப்படி தூக்கத்தையும் உணவையும் நீரையும் நம்ம சலிக்காமல் செய்து கொண்டிருக்கிறோமோ, அப்படி ஒரு ப்ரொசீஜரை சலிக்காம இதான் கேம் இந்த பண்ண போறோம். அங்க போயிட்டு தாத்தா பாட்டிக்கு அதேதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ், அவங்க என்ன சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ரொசீஜரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதே சமயம் கோச்சுக்குருவாங்களோ, அது பண்ணிக்கிடுவாங்களோ, அவங்க கற்பனை எல்லாம் தூக்கி கீழே போடணும். நாங்க டிசிஷன் எடுக்கணும். இல்லைங்க கூட்டு வர முடியாது, கூட்டு வந்தா நீங்க செல்போன் கொடுத்து பசங்களை கொடுத்துருந்தாங்க, நீங்க 10 நாள் கொடுக்குற செல்லாம் அடுத்து ஒரு 4 மாசத்துக்கு நான் காண வேண்டியிருக்கீங்க. உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, பசங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. நீங்க 2 பேர் இருக்கிற அடிக்ஷனுக்கு நான் கஷ்டப்படுறேன், ஏன் கஷ்டப்படணும்? அதுதான் நான் கூட்டு வரல. கோச்சுக்கிட்டோம், அதுக்கு என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு விட்டாதானே ஒண்ணு வரும். எல்லாமே வேணும்னா எப்படி? இல்ல, அவங்க தாங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். எப்படி சொல்லணுமோ அது ரிசல்ட் எதிர்பார்க்கணும்னா அவங்ககிட்ட என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், அவங்ககிட்ட எப்படி அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை வச்சு சொல்லலாமா அப்படிங்கிறத தெளிவா நம்ம அங்க யோசிக்கிறதுக்கு ஒரு மனம் இருக்கும். அப்ப ரிசல்ட் எதிர்பார்க்கலன்னா அடுத்தவங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் முழுமையா கண்ணு முன்னாடி நிற்கும். அதை அழகா அதை டீல் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கணும். அப்படியும் அது தெரியலையா, ப்ரொசீஜரை மட்டும் விடாம பண்ணுனா பூரணமா ரிசல்ட் எதிர்பார்க்காம சரண்டர்ல எப்படி உணவையும் நீரையும் உறக்கத்தையும் தொடர்ந்து நாம் அனுபவித்திருக்கிறோமோ அப்படி அனுபவித்து அந்த செயலை ரசித்து ரிசல்ட் எதிர்பார்க்காம பண்ணோம்னா அதுக்கப்புறம் உங்களை கண்ணை கைவிட மாட்டோம். இது எல்லாம் உண்மை. ஒரு ஸ்டெப் நீ வச்சா 100 ஸ்டெப் நான் வைக்கிறேங்க. அந்த ஒரு ஸ்டெப் தான் பூரணமா ரிசல்ட் எதிர்பார்க்காம, விருப்பெருப்பு இல்லாம, ஈகோ இல்லாம அந்த ப்ரொசீஜரை சூப்பரா பண்ணினீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி அவன் கொடுத்துதான் ரிசல்ட். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன ஐடியா வேணும், இந்த சூழலை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்காக அவன் செய்திருவான். அப்படி தவிக்க விட மாட்டான். ஆனா நம்ம அந்த பூர்ணமா அந்த சரண்டர்ல பியூரா ரிசல்ட் எதிர்பார்க்காம செய்யற வரைக்கும் இது தொடர்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதா?